அனைவருக்கும் வணக்கம். நம்பிக்கையுடன் கவிதையின் அடுத்த தொடர்ச்சியாக அடுத்த பகுதி என்ன பகுதின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மனிதன் எப்பொழுதும் கஷ்டப்பட்டே இருக்க வேண்டாம், அவன் தோல்வியடைய வேண்டாம், தோல்வி அடைந்தாலும் அவனுக்கு வெற்றிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பாதை அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்கிற அந்த தொடர்ச்சியோடு அடுத்த கவிதை வரிகள் பார்க்க போகிறோம். தோல்வியின் வழி பொறுக்க இயலாதவன், வெற்றிக்கு கொக்கரிக்க தகுதி இல்லாதவன் அப்படின்றாங்க. ஏன்னா தோல்வி வழியை கூட பொறுக்காத ஒருத்தன் வெற்றிக்கு கொக்கரிக்க தகுதி இல்லாதவன், அப்படிப்பட்ட வெற்றியை அவன் கொண்டாடக்கூடாது அப்படின்றாங்க. அப்போ ஒவ்வொரு மனிதனுக்கும் வெற்றிக்கு முன்னாடி தோல்வின்னு ஒன்று வரும். அந்த தோல்வியை அவன் சரியாக பயன்படுத்தி பரவாயில்ல அப்படின்னு எடுத்துக்கிட்டு அதை வெற்றியாக்குறவன் தான் என்னது வெற்றியை கொண்டாடணும் அப்படின்னுங்கிற விஷயத்தையும் அவர் பதிவு பண்ணுறாரு. சோர்ந்து போகாதீங்க அப்படின்றாரு. அடுத்து பாருங்க, உன்னை உதாசீனப்படுத்தும் உறவை நீ உதாசீனப்படுத்து. நீ எப்பெல்லாம் தோண்டு போய் கிடக்கிறியோ அப்போ உன்னை என்ன பண்ணுவாங்கன்னா மேலும் மேலும் முள்ளெடுத்து குத்துற மாதிரியே குத்துவாங்க. நான் அப்போயே சொன்னேன்லப்பா, நீ கேட்டியா, உனக்கு இதெல்லாம் தேவையா அப்படிம்பாங்க. அப்போ என்ன பண்ணியிருக்கணும் அவங்க அப்படின்னா, பரவாயில்ல நீ பண்ணு, நீ தைரியமாக பண்ணு, உன்னால் முடியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா பரவாயில்ல. ஆனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மேலும் மேலும் உன்னை முள்ளெடுத்து குத்துவது போல் குத்துவாங்க. அப்படிப்பட்ட உறவுகளை நீ என்ன பண்ணு, உதாசீனப்படுத்து. உதாசீனப்படுத்துனா நீ அதை பற்றி கவலைப்படாத அப்படின்றாரு. அடுத்து பாருங்க, உன்னை பக்குவப்படுத்தும் தோல்விகள் நீ சொந்தமாக்கு. உன்னை எதெல்லாம் உன்னுடைய தோல்விகள் உன்னை பக்குவப்படுத்துதோ அதை உன் பக்கம் இழுத்துக்கன்றார். எவ்வளோ அருமையான வரைக்கும் பாருங்களேன். உன்னை பக்குவப்படுத்தும் தோல்விகளை நீ சொந்தமாக்கு. அப்படி அந்த தோல்வி தான் உனக்கு பாடத்தை கற்றுக் கொடுக்கும். அடுத்த வெற்றிக்கான படி அது, அந்த வெற்றிக்கான ஏணிப்படிகள்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நீ அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு அது உனக்கு உதவும் அப்படின்றாங்க. பின் வெற்றி என்னும் சொல் உனக்கு சொந்தமாகும். ஏற்கனவே சொன்னோம் இல்லைங்களா? அப்போ என்னன்னா, உனக்கு நீங்கள் ஏற்கனவே பல முறை தோல்வியடைந்தால் அது வெற்றிக்கான வழிவகுக்கக்கூடிய பாதையாக அமைகிறது. அப்படி நீ வழிவகுக்கும் பாதை நீ நீண்ட தூரம் போகும் பொழுது அது உனக்கு என்ன தரும், வெற்றியை தரும். அப்படி வெற்றியாகும் பொழுது அந்த சொல்லை உனக்கு சொந்தமாக்கு அப்படின்றார். அந்த ஒரு முறை நீ வெற்றி பெற்றுட்ட அப்படின்னு வச்சுங்களேன், பல முறை அடிபட்டு ஒரு முறை நீ வாழ்க்கையில் வெற்றி பெற்ற அப்படின்னா அந்த வெற்றி இறுதி வரைக்கும் உன்னோட இருக்கும், அது மாறாது அப்படின்றார். அப்புறம் பாருங்க, இயல்பாகவே எல்லா இடத்துலையுமே தரக்கூடிய ஒரு இயல்பானது, எல்லாரும் நீ வேண்டாம், உனக்கு வேண்டாம், நீ இப்படிலாம் போனீங்கன்னா கஷ்டப்படுவ, அப்படி போனால் கஷ்டப்படுவ அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த உலகத்தில் யாருமே கஷ்டப்படாமல் மேலே வர முடியாது. கண்டிப்பாக அத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க, இயல்பாகவே கஷ்டப்படுறான், கஷ்டப்பட்டு தான் மேலே வர்றான். அப்போ தான் சொல்கிறாங்க, நீ எங்கெல்லாம் தோல்வி அடைஞ்சு தோண்டு போறியோ அங்கே வெற்றி பாதையாக்கு அப்படின்றாங்க. சரி, அப்போ இந்த இருக்கிற உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் பணக்காரனா? இல்லை, நிறைய பேர் ஏழையாக இருக்கான். அவன் எப்படி பணக்காரங்கிறான்? வாழ்க்கையில் நிறைய தோல்வி அடைகிறான், நிறைய அவமானங்களை சந்திக்கிறான், நிறைய துன்பப்படுறான். அப்படி துன்பப்பட்டு ஒரு விஷயத்தில் மேலோங்கி வர்றான். இயல்பாக நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, உள்ளூர்லேருந்து வெளியூருக்கு வேலை தேடி போவாங்க. அப்படி போகும் பொழுது சும்மா ஒரு மஞ்சப்பையை தூக்கிக்கிட்டோ அல்லது ஒரு ஒரு பேக்கை தூக்கிட்டு போவாங்க. அவன் போகும்பொழுதே நிறைய சுமந்துட்டு போவான், நிறைய கனவோடு சுமந்துட்டு போவான். நம்ம நிறைய சம்பாதிக்கணும், நிறைய உழைக்கணும் அப்படின்பான். ஆனால் அவனுக்கு வேலை கிடைக்காது, அவன் அவமானப்படுவான், துன்பப்படுவான், துவண்டு போவான். ஆனால் ஒவ்வொரு முறையும் அடி வாங்கி அந்த ஒவ்வொரு தோல்வியையும் தன் வசப்படுத்துவான். அப்போ என்ன பண்ணுவான்னா, அவன் ஒவ்வொரு தோல்வியையும் செறிவுபடுத்துகிறான்னு அர்த்தம். செறிவுபட்டு என்ன பண்ணுவான்னா மேலோங்கி வருவான். அப்போ தான் அவனுடைய நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்குவான். எப்படி தெரியும் போது, இனி வாழ்க்கையில் தோல்வி அடையக்கூடாது, வெற்றி தான் அடையணும் அப்படின்னு நான் உழைப்பை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி வாழ்க்கையில் வேறு இடத்துக்கு வருவான். அப்படி வேறு இடத்துக்கு வரக்கூடியவர் தான் அந்த வெற்றி பாதையை ருசிக்கிறான். அதான் இங்கே அவர் சொல்கிறாரு, உன்னை பக்குவப்படுத்தும் தோல்விகளை நீ சொந்தமாக்கு, பின் வெற்றி என்னும் சொல் உனக்கு சொந்தமாகும். வாழ்க்கையில் உனக்கு வேறு எதுவும் வேண்டாம், கஷ்டங்கள் நிறைய வரதான் செய்யும், அந்த கஷ்டங்களையெல்லாம் தூக்கி வீசிட்டு நீ வெற்றி நடை போட்டினா வெற்றி உன் வசம் அப்படின்னு சொல்கிறார். அப்போ கண்டிப்பாக ஒவ்வொரு மனிதனுக்கும் தன்னம்பிக்கைங்கிறது ரொம்ப அவசியம். அந்த தன்னம்பிக்கையோடு செயல்பட்டால் போதும், உனக்கு வெற்றி மிகப்பெரிய இடத்துல இருக்கும். அந்த வெற்றி கனியை நீ சுவைக்கலாம் அப்படின்றாங்க. அதான் நீ ஏற்கனவே சொன்னாங்க இல்லையா? நான் பாருங்கள், பேனா முனைகள் வழி பொறுக்க இயலாவிட்டால் கவிதைகள் வராது. எப்படியும் அந்த பேனா எழுதும், அந்த பேனா எழுதும் பொழுது அதுக்கு வலிக்கும். அந்த வலிக்கிற நேரத்தில் நான் எழுத மாட்டேன்னு சொன்னீங்கன்னா அந்த எழுத்துக்களை பிறக்காது.
அப்போ என்ன வேணும், வழியை பொறுத்துக்கிட்டு அந்த எழுத்துக்கள் பிறக்கும் பொழுது அந்த வாழ்க்கை முழுக்க, இந்த வரலாறு முழுக்க என்ன இருக்கும், அந்த எழுத்துக்கள் நிற்கும். அப்போ எல்லாரும் பேசக்கூடிய இடத்துல அந்த எழுத்து இருக்கும். அப்போ யாரெல்லாம் எங்கெல்லாம் துன்பப்பட்டு நிலைத்திருக்கிறாங்களோ அவங்களுக்கு இன்பம் நிறைந்திருக்கும், அந்த தன்னம்பிக்கை நிறைந்திருக்கும். அப்போ ஒவ்வொரு மனிதனுக்கும் தன்னம்பிக்கைங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படிங்கிற விஷயத்த தன்னுடைய கவிதைகள் வரிகள் மூலம் பா. விஜய் கூறுகிறார். அதை அத்தனை பேரும் எடுத்துரைக்கலாம். நன்றி.